A container filled with water and having wooden block floating in it is allowed to fall freely under gravity. During the fall, the upthrust on the wooden block will be அப்படின்னு வந்து கேட்டிருக்கிறாங்க. ஈக்குவல் டு த வெயிட் ஆஃப் த பிளாக்கா, ஸ்லைட்லி மோர் தேன் வெயிட் ஆஃப் த பிளாக்கா, ஸ்லைட்லி லெஸ் தேன் வெயிட் ஆஃப் த பிளாக்கா, ஜீரோவா அப்படிங்கிறது வந்து கேட்டிருக்கிறாங்க. சி இப்போ இது பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம வந்து ஒரு லிஃப்ட்டில் ஒரு மாஸ் இருக்கிறதா வச்சுக்கிடுவோம். இது ஒரு லிஃப்ட்டு. இந்த லிஃப்ட்டில் வந்து ஒரு வெயிட் மிஷின் இருக்குது. இந்த வெயிட் மிஷின் மேலே ஒரு மாஸ் இருக்குது அப்படின்னு சொல்லி வச்சுக்கோங்க. இப்போ இந்த லிஃப்ட் வந்து இனிஷியலாக ரெஸ்ட்டில் இருக்குது. இப்படி ரெஸ்ட்டில் இருக்கும்போது இந்த வெயிட் மிஷினில் என்ன ரீடிங் காமிக்கும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதாவது இந்த நார்மல் ஃபோர்ஸ் n இஸ் ஈக்குவல் டு mg அப்படின்னு வந்து சொல்லலாம். இப்போ இதே லிஃப்ட் வந்து மேலே ஒரு ஆக்சலரேஷனோட போயிட்டுருக்குன்னு வச்சுக்கிறோம். ஒரு வெயிட் மிஷின், அந்த வெயிட் மிஷின் மேலே மாசு, மேலே ஒரு ஆக்சலரேஷனோட போயிட்டுருக்குன்னா இதை நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ் அப்படின்னு வந்து சொல்லுவோம். ஸோ இங்கே கால்குலேட் பண்ணும்போது என்ன பண்ணுவோம் அப்படின்னா, இந்த மாதிரி ஆக்சலரேட் ஆச்சுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் ஒரு சூடோ ஃபோர்ஸ்ன்னு சொல்லிட்டு MA அப்படின்னு சொல்லி போட்டுக்கிடுவோம். போட்டுட்டு இப்போ நார்மல் ஃபோர்ஸு மேலே இருக்கும், mg ஃபோர்ஸு கீழே இருக்கும். ஸோ n இஸ் ஈக்குவல் டு mg ப்ளஸ் ma அப்படின்னு சொல்லி எழுதுவோம். டவுன்வர்ட் ஃபோர்ஸ் mg ப்ளஸ் ma. ஸோ n இஸ் ஈக்குவல் டு mg ப்ளஸ் a அப்படின்னு சொல்லி எழுதுவோம். இதுவே இந்த லிஃப்ட் வந்து மேலேருந்து கீழே ஆக்சிலரேட் ஆகி வருதுன்னு வச்சுக்கோங்க. சே ஏங்கிற ஆக்சிலரேஷனில் வருது, வெயிட் மிஷின், அதுக்கு மேலே மாஸ் இருக்குன்னா, இப்போது இது கீழே ஆக்சிலரேட் ஆகுதுன்னா இதுக்கு ஆப்போசிட்டில் சூடோ ஃபோர்ஸ் போடுவோம். நான் இனர்ஷியல் ஃப்ரேம் ஆஃப் ரெஃபரன்ஸ்னு சொல்லி MAன்னு சொல்லி ஆப்போசிட்டில் சூடோ ஃபோர்ஸ் போடுவோம். இங்கே கீழே mg ஃபோர்ஸ் இருக்கும். ஹியர் நார்மல் ஃபோர்ஸ் n இஸ் ஈக்குவல் டு mg மைனஸ் ma அப்படின்னு சொல்லுவோம். n இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு g மைனஸ் a அப்படின்னு சொல்கிறோம். ஓகே, இப்போது இந்த லிஃப்ட்டு கீழே வந்தால் n இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு g மைனஸ் a அப்படின்னு சொல்கிறோம். இப்போ இந்த லிஃப்ட்டோட ரோப்பை வந்து நம்ம பிரேக் பண்ணி விட்டோம்னா என்ன ஆக்சிலரேஷனில் கீழே வரும்? a வில் பி ஈக்குவல் டு ஜின்னு சொல்லுவோம். அப்போது n இஸ் ஈக்குவல் டு m இன்ட்டு g மைனஸ் g விச் இஸ் நத்திங் பட் n இஸ் ஈக்குவல் டு ஜீரோன்றோம். அப்போது ஃப்ரீ ஃபால் அப்போ நம்மளுக்கு வந்து பார்த்திங்கன்னா வெயிட்லெஸ்னஸ்ஸாக இருக்கும். ஸோ இதை தான் நம்ம வந்து இங்கே வந்து யூஸ் பண்ண போகிறோம். நார்மலாக ஒரு கண்டெய்னர் இருக்குது, இந்த கண்டெய்னரில் வந்து வாட்டர் ஃபில் ஆகிருக்கு, இந்த மாதிரி ஃபில் ஆகிருக்குன்னு வச்சுக்கலாம். நார்மலாக ஒரு கண்டெய்னர் இருக்குது, இந்த கண்டெய்னரில் இப்படி வாட்டர் ஃபில் ஆகிருக்கு. சரி, வாட்டர் ஃபில் ஆகிருக்கு. இதுக்கு மேலே வந்து நான் ஒரு பிளாக் இப்படி வச்சுருக்கிறேன் அப்படின்னா இங்கே இந்த அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு வெயிட் ஆஃப் த பிளாக்குன்னு சொல்லலாம். ஓகே, இப்போது இந்த ஹோல் கண்டெய்னரே இவன் என்ன சொல்கிறான்னா இஸ் அலவுடு டு ஃபால் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டின்றான். ஸோ இஸ் அலவுடு டு ஃபால் ஃப்ரீலி அண்டர் கிராவிட்டி அப்படின்னா இது வந்து வெயிட்லெஸ்னஸ்ஸாக பிஹேபிள். இந்த மாதிரி நார்மல் ஃபோர்ஸே இருக்காது, வெயிட்லெஸ்னஸ்ஸாக இருக்கும். ஸோ அப்படிங்கிறம்போது உங்களுக்கு கீழே டவுன்வர்ட் ஃபோர்ஸே இல்லை அப்படிங்கிறபோது உங்களுக்கு அப்த்ரஸ்ட்டும் இருக்கவே இருக்காது. ஸோ அப்த்ரஸ்ட் ஃபோர்ஸ் வில் பி ஈக்குவல் டு 0 அப்படின்னு சொல்லலாம்.